अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि நமக்கு ஸ்வரூபனிஷ்டை உபாயனிஷ்டை புருஷார்த்தனிஷ்டை அது மூணும் வேணும். அந்த ஞானம் வேணும், அந்த ஞானத்தின்படி நடக்கிறதும் வேணும். அப்படின்னு அது அப்போ தான் நாம் பிரபத்தி பண்ணினவனில் பூர்ணமாக இருக்கவன்னு அர்த்தம். ஸ்வரூப நிஷ்டையை பற்றி பார்த்தோம். எம்பெருமானுக்கே அடியவனா பரதந்திரனா அவன் இட்டபடியாக இருக்கக்கூடியவன் எப்படி இருக்கணும், எந்த விதத்துலேயும் நாம் நமக்கு ஏற்படக்கூடிய இதராளால் ஏற்படக்கூடிய பரிபவம் இருக்கு, அந்த பரிபவத்துக்கெல்லாம் நாம் இப்போ கலங்காத இருக்கணும். அவளிடத்துல நாம் கோபப்படக்கூடாது, மாறா அவளிடத்துல பிரீத்தி வைக்கணும், உபகார ஸ்மிருதி பண்ணணும். இதெல்லாம் அவள் வெய்யறதெல்லாம் இன்னொருத்தர் வெய்யறதெல்லாம் பெருமாள் தான் நம்ம பண்ணின பாபத்துக்காக நம்ம ஒருத்தனை வெய்யும்படி பண்ணி நாம் அதை கேட்கும்படி பண்ணுறான். அதனால் இது எம்பெருமான் திருவுள்ளபடிக்கு நடக்கிறது அப்படின்னு அதில் மாறுதலான எண்ணம் கொள்ளக்கூடாது, அதாவது அதிருப்தி கொள்ளக்கூடாது. அதுக்கப்புறம் எம்பெருமான் ஒரு பாப்பம் இதனால் நமக்கு கழியும்படி பண்ணினான் அப்படின்ற சந்தோஷமும் இருக்கணும். இது இருந்ததுன்னா நமக்கு ஸ்வரூப நிஷ்டை இருக்குது. அதாவது எம்பெருமானுக்கே அனன்யார்க சேஷபூதன், மற்றவர்களுக்கு நாம் சேஷபூதன் இல்லை. எம்பெருமானே நமக்கு சுவாமி, மற்றவர்கள் நமக்கு சுவாமி இல்லை அப்படின்றத நாம் நன்னா தெரிஞ்சுட்டு இருக்கோம். அவனுக்கு நாம் பரதந்திரன்றது தெரிஞ்சுட்டு இருக்கோம், தெரிஞ்சுட்டு நடக்கிறோம். இப்போ உபாய நிஷ்டை அடுத்தது. இந்த ஸ்வரூப நிஷ்டை எதில் தெரியுதுன்னா இதில் தெரியுது. அதாவது திருவஷ்டாட்சரத்தில் மூல மந்திரம் நாராயண மந்திரத்தில் முதல் பதம் பிரணவத்தில் இது தெரியுது. நமக்கு பல பேருக்கு அஷ்டாட்சரம் உபதேசம் ஆகிடுச்சு எல்லாருக்கும். ஆனால் சில பேருக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்கும், பல பேருக்கு தெரியாமல் இருக்கும். அந்த பிரணவமாகிற முதல் எழுத்து இருக்குதே, அந்த எழுத்தில் இந்த ஸ்வரூபத்தை சொல்கிறது. அதுபடி நாம் இருக்கோம். இந்த மாதிரி இருந்தோம்னா, இந்த அடையாளங்கள்லாம் நமக்கு இருந்ததுன்னா பிரணவத்தனை காட்டினபடி நாம் அனன்யார்க சேஷபூதன், இதரர்களுக்கு நாம் சேஷபூத்தர்களாக இருக்க இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதனால் இருக்கக்கூடிய பரதந்திரம் எம்பெருமானுக்கு வசப்பட்டவனாக இருக்கும்ன்றது தெரியாது. இப்போ கூட வச்சுக்கோங்களேன், ஒரு ஆஃபீஸில் இது பண்ணான்னா ஏதோ நாம் தப்பு பண்ணுறோம், ஒரு மெமோ கொடுக்குறான், இல்லை சஸ்பெண்ட் பண்ணுறான். இந்த சமயத்தில் நாம் என்ன பண்ணுறோம்? அவனோட கோபப்படுறோமா? இல்லை. நாம் இன்னும் அவனிடத்துல இறங்கி மன்னிப்பு கேட்டு அப்படிலாம் பண்ணுறோம் அவனுடைய பிரீத்தியை. அதனால் என்ன ஆகுது? நாம் பண்ணின தப்புக்கு பரிகாரம் ஆகிடுறது. அப்புறம் நம்ம மறுபடியும் அதே வேலையில் வச்சுக்கிறோம் இல்லையா? லோகத்தில் இது பார்க்குறவே. அதனால் அதுபோல தான் இதில் இருக்கணும். இதுக்கு உதாரணத்துக்காக சொன்னேன். சரி, இப்போ உபாய நிஷ்டை அப்படின்னா உபாயம்ன்றது என்னது? நாம் எம்பெருமான தஞ்சமாக அடைஞ்சிருக்கோம். அதாவது நம்மாலையும் நம்ம காப்பாற்றிக்க முடியாது, பிறர்களும் நம்ம காப்பாற்ற முடியாது அப்படின்ற விஷயத்தை இப்போ தான் தெரிஞ்சுண்டு நாம் எம்பெருமான தஞ்சமாறும். இந்த எம்பெருமான தஞ்சமாறுது அப்படின்றது எதில் காண்பிக்கிறது அப்படின்னு சொன்னால், பிரதானமாக ரெண்டாவது பதம் நமஹான்னு இருக்குதே அந்த திருமந்திரத்தில், அதில் காமிக்கிறது. இதுலேயும் துவய மந்திரத்துலேயும் முதல் வாக்கியத்தில் காமிக்கிறது.
2 கண்டமோ இல்லை 2 வாக்கியமாக 2 துண்டமாக இருக்குது. அதில் முதல் துண்டத்தில் காமிக்கிறது சரணம் பிரபத்யே அப்படின்னு சொல்கிறதுனால அங்கே இடத்துல சரம ஸ்லோகத்துலேயும் இந்த உபாயத்தை சர்வதர்மான் பரித்தியஜ மாமேகம் சரணம் ரஜா அப்படின்ற விதி ரூபமானதுனால அந்த உபாயத்தை காண்பிக்கிறது. இப்படிப்பட்ட உபாயத்தை நாம் அனுஷ்டிச்சாவிட்டு எப்படி உபாயத்தை அனுஷ்டிக்கிறோம்? அனன்ய சாத்தியே சுவாபீஷ்டே மகாவிஸ்வாசபூர்வகம் நமக்கு அபிமதமாக இருக்கிற பலன் கிடைக்கிறதுக்கு வேறு ஒன்றுத்தினாலையும் நம்மால் அந்த உபாயம் பண்ணி அதை சாதிக்க முடியலன்னா மகாவிஸ்வாசத்தோடு கூட சரணாகதி பண்ணணும்னு சரணாகதி லக்ஷணம் சொல்கிறது. கண்ணனும் கீதையில் சர்வதர்மான் பரித்தியஜ எல்லாத்தையும் விட்டுட்டு இல்லை விட்டுட்டு இருக்கிற நீ என்னை ஒருவனே சரணடைன்னு சொன்னான். அதனால் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நமக்கு நம்ம காப்பாற்றி கொள்றதுக்கு நமக்கும் சக்தி கிடையாது. சரி, நமக்கு இல்லைன்னா பேரர் உற்றார் உறவினர் மற்றோர் அவள்லாம் உண்டுன்னா அவளும் கிடையாது. நமக்கு யாரும் தஞ்சம் கிடையாது, அரண் கிடையாது, சரண் கிடையாது அப்படின்னு நாம் இருக்கணும். அப்போ நமக்கு யார்? நாம் சரணாகதி பண்ண எம்பெருமான் தான் நமக்கு சர்வேஸ்வரனை தவிர நாமோ மற்றவாளோ நமக்கு தஞ்சம் இல்லை அப்படின்ற புத்தி முதல்ல இருக்கணும். சரணாகதி பண்ணிட்டோம், ஆச்சாரியர் பண்ணி வச்சுட்டார், அதனால் ஆனால் இந்த புத்தி இருக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த உபாய நிஷ்டை அனன்ய உபாயத்துவமாக வேறு ஒரு உபாயத்தை கை கொள்ளாது இருக்கோம் அப்படின்ற தன்மையால் தான் நாம் இருக்கோம்ன்றதுக்கு முதல் அடையாளம் என்னென்னா நமக்கு நம்ம என்ன நாமும் நமக்கு தஞ்சம் இல்லை அப்படின்னா நாமும் நம்ம காப்பாற்றிக்க முடியாது, பிறரும் நமக்கு தஞ்சம் இல்லை, பிறரும் நமக்கு அரணாக இருந்து நம்ம காப்பாற்ற முடியாது அப்படின்னு அந்த திட நம்பிக்கை இருக்கணும். விஷயம் தெரிஞ்சு அதுபடி இருக்கணும். இது முதல் அடையாளம். ரெண்டாவது அடையாளம் என்னது அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரியான பயமான ஒரு பயத்துக்கு உண்டான காரணங்கள்லாம் வந்ததுன்னா கூட மேலே மேலே சோதனை வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறோமோ, அந்த மாதிரி வந்தால் கூட எதை பார்த்தோம் என்ன பயஹேத்துக்களை கண்டாக்கா, பயஹேத்துன்னா மரண பர்யந்தமான பயஹேத்து, என்ன கீழே விழுந்துடுவோமோ, அடிபட்டுடுவோமோ, இல்லை பொருள் நஷ்டமாக போயிடுமோ, எவனாவது ஏமாற்றி சீட் பண்ணிட்டு போயிடுவானோ அப்படின்றது மாத்திரம் இல்லை, மரணமே வந்துடும் போல இருக்குதே, என்னமோ நம்ம தடிக்கு விழுந்துவே அந்த மாதிரி ஆகிடுதே, இதுவாகிடுதே, இதுவாக திடீர்னு ஒரு ஹார்ட்டு வந்து மாரெலாம் அடைச்சிதே, ஹார்ட்டு அட்டாக் அப்படின்னு சொல்கிறாளே, நம்ம போயிடுவோமோ அப்படின்னு மரண பர்யந்தமான அந்த பயஹேத்துக்கள், இந்த காரணங்கள்லாம் பயத்துக்கு உண்டான காரணம் வந்தால் கூட நாம் என்ன பண்ணணும்னா அதை கண்டு அஞ்சக்கூடாது, அதாவது தெளிவாக இருக்கணும். எம்பெருமானை நாம் அடைஞ்சிட்டோம் மோட்சத்துக்காக. எது என்ன அது எப்போ மோட்சம்? சரீர முடிவில். அதனால் அந்த மோட்சம் நமக்கு சித்தம். இந்த இந்த பயங்கள்லாம் நமக்கு ஒன்றும் இல்லை. இந்த பயஹேத்துக்கள், பயத்துக்கு உண்டான காரணங்கள்லாம் இருக்குதே, அதை கண்டுலாம் நாம் வருந்தாது அப்படியே இருக்கணும். மரணமே வந்துடுச்சுன்னா என்ன? சரி, பெருமாளுடைய கைங்கரியம் அங்கே, அதுக்கு தான் நாம் மறுபிறவி வரக்கூடாது, நரகத்துக்கு போகக்கூடாது, மறுபிறவி வரக்கூடாது. அப்போ எதனா பாவம் பண்ணணும், இல்லை மறுபிறவி நீச்ச பிறவி வரக்கூடாது, நரகத்துக்கு போகக்கூடாது, நேராக மோட்சத்துக்கு போகணும். அதனால் இந்த பயத்தை எதுக்காக பயப்படணும்? பயப்படக்கூடாது. அதாவது அது ஏன் நாம் பயப்படுறோம் அப்படின்னு சொன்னால், ஏன் நாம் பயப்படுறோம், இப்போ சரணாகதி பண்ணதுனால ஏன் பயப்படாது இருக்கணும் அப்படின்னா அதுக்கு சாஸ்திரம் சொல்கிறது, பிராயேண அகிருத கிருத்தியத்வாத் மிருத்யோஹோ புத்திஜதே ஜனஹ கிருதகிருத்யா பிரதீக்ஷந்தே மிருத்யும் பிரியமிவாதிதிம். பிராயேண அகிருத கிருத்தியத்வாத்
மிருத்யோः உத்விஜதே ஜனः கிருதகிருத்யா பிரதீக்ஷந்தே மிருத்யும் பிரியமவாதிதிம். அதாவது அகிருத்த கிருத்தியத்வாத், செய்யக்கூடாத காரியத்தை எப்பவும் செஞ்சுட்டே இருக்கான். அகிருத்த கிருத்தியத்வாத்துக்கு ரெண்டு விதமாகவும் சொல்லலாம். அகிருத்த கிருத்தியம் அப்படின்னா அகிருத்தியானாஞ்ச கரணம்னு சொல்கிற, செய்யக்கூடாத செய்யறது. செய்யக்கூடாத செஞ்சால் என்ன அர்த்தம்? தப்பாக தானே பண்ணுறோன்னு அர்த்தம். செய்யக்கூடாத காரியன்றது தவறான காரியம். அதை பண்ணோன்னா தப்பாக தானே இருக்கும். அதனால் பலன் விபரீத பலன் தானே வரும். எந்த காரியம் பண்ணாலும் ஒரு பலன் வருமோ இல்லை. செய்யக்கூடாத காரியத்தை பண்ணோன்னா அது விபரீதமான பலன் தானே வரும். அப்படி இல்லைன்னா செய்ய வேண்டியதை செய்யாதனாலே அப்படின்னு இதை எடுத்துக்கலாம். பிராயண அகிருத்த கிருத்தியத்வாத் அப்படின்னா கிருத்தியமாக இருக்கிறத, செய்ய வேண்டியதை செய்யாது இருக்கிறதுனால அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். அதாவது கடமையை தவறினத்தினாலேன்னு. அகிருத்த கிருத்தியத்வாத்துன்னா கடமையை தவறுறதே தப்பு. அது தவிர எது பண்ணக்கூடாதோ அதை வேற கஷ்டப்பட்டு பண்ணுறான். அப்படி அதனால் எப்படியான இருக்கட்டும். அதனால தான் ஜனங்கள் என்ன பண்ணுறான்னா, செய்ய வேண்டிய காரியத்தை பண்ணலேன்னா பயப்படுறான். செய்ய வேண்டிய காரியத்தை நாம் பண்ணலேன்னு மரணத்துக்கு அஞ்சறான். செய்யக்கூடாத காரியத்தை பண்ணிட்டுமேன்னு மரணத்துக்கு அஞ்சறான். ஏன்னா அடுத்த பிறகு எப்படி வருவோமோ, இல்லை நரகத்துக்கு போவோமோ அப்படின்னு. செய்ய வேண்டியதை செய்யலைன்னா அடுத்த பிறகு எப்படி வருமோ அப்படின்னு. செய்யக்கூடாதையே செஞ்சாக்கா நரகத்துக்கு போயிடுமோ அப்படின்லாம் பயம் வருது ஜனங்களுக்கு. பெரும்பாலும் செய்யக்கூடாத காரியத்தை செய்யறதுனால தான் ஜனங்களுக்கு பயம் வருது. அதனால் கிருத்தகிருத்தியாக செய்ய வேண்டியதை செய்தவர்கள் இருக்காளே, அந்த செய்ய வேண்டியது என்ன? இந்த ரொம்ப கிடைத்தற்கரியதான பிறர்க்கரிய இந்த சரீரம் இருக்குதே, மனுஷ ஜென்மம், இதில் நாம் என்ன பண்ணணும்? நமக்கு ஆத்ம உஜ்ஜீவனத்துக்கு, ஆத்ம உஜ்ஜீவனம்ன்றது தான் நம்முடைய உஜ்ஜீவனம். அதுக்கு உண்டான வழியே பண்ணணும். இந்த சரீரமாகிற ஓடம் மகதா புண்ணிய பண்ணேன்னு பெரிய புண்ணியமாகிற விலையை கொடுத்து வாங்கியிருக்கு. இந்த சரீரம் அழியறதுக்கு முன்னே நாம் என்ன பண்ணணும்? பெருமாள் திருவடி அடையணும். அதான் அதுதான் கிருத்தகிருத்தியாக. கிருத்தகிருத்தியாகனா செய்ய வேண்டியதை செய்தவன் அர்த்தம். அவன் எப்படி இருப்பான்? பிரதீக்ஷந்தே மிருத்யும் பிரியமிவாதிதிம். கீழே ஜனங்கள் செய்யக்கூடாத செய்கிற ஜனங்கள் என்ன பண்ணுறான்னா, மிருத்யுவை கண்டு அஞ்சறா. ஐயோ நாம் என்ன நீச்ச பிறவியில் பிறப்புமோ, நாயா பன்னியா எப்படி பிறப்புமோ, இல்லை நரகத்துக்கு போவோமோ அப்படின்னு பயப்படுறான். ஆனால் செய்ய வேண்டியதான பிரபத்தியை செய்யிட்டவன் மரணத்துக்கு அப்புறம் அவன் எங்கே போகிறான்? மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும்புறான். ஏத்த தேக அவசானியமான் தொத்வாதம் பிராபையா அப்படின்னு சொல்கிறதுனால கிருத்தகிருத்தியாக அந்த மரணத்தை பிரியமான அதித்தி வரா போல எதிர்கொள்ளுவன். மிருத்யும் பிரியமிவ அதித்தி. அதித்தி விருந்தாளி வர்றது மாத்திரம் இல்லை, பிரியமான விருந்தாளி வரா போல அந்த மரணத்தை இவன் எதிர்கொள்ளுவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே செய்யக்கூடாத காரியத்தை செய்த ஜனங்கள் மரணத்தை கண்டு அஞ்சதான் அஞ்சணும். ஐயோ நாம் இப்போ ஒரு மாதிரி ஓட்டின்னு இருக்கும் பழப்பை, நாம் என்ன நாயா நரியா பிறப்புமோ, இல்லை நரகத்துக்கு போய் படாத பாடுபடுவோமோ அப்படின்னு அவன் பயப்படுறான். அதனால் இந்த மாதிரி நமக்கும் நாமும் பிறரும் நமக்கு தஞ்சமில்லை, சர்வேஸ்வரன் தான் தஞ்சம்னு சொல்லி நாம் இருந்துட்டோம்னா, அவன் கையை நாம் பார்த்துட்டு இருந்தோம்னா அவன்
நமக்கு இந்த பயத்தெல்லாம் விடமாட்டான். அபீதிரிகயஜுஷாம் யதவதீரிதானாம் பயம் அப்படின்னு அந்த எம்பெருமானை சார்ந்து இருந்துட்டோம்னா நமக்கு அபீதி, அவனை விட்டவாளுக்கு தான் பயம். எம்பெருமானை இருந்துட்டோன்னா நமக்கு பீதி. இத்தனை நாளாக பயந்து இருந்தோமே, ஐயோ இப்படி தப்பு பண்ணிட்டோமே, அதனால் இப்படியோ அப்படியோன்னு அந்த பீத்தியெல்லாம் போயிடும். எம்பெருமானை சாரலைன்னா சாராத வாளுக்கு என்னன்னா, ஐயோ வருங்காலத்தில் எப்படி இருக்குமோ, என்ன பட போகிறோமோ கஷ்டம் அப்படின்னு பயப்படுவார்கள். அதனால் கிருதகிருத்தியாக பிரதீக்ஷந்தே மிருத்யும் பிரியம் இவாதிதிம் பிராயேண கிருதகிருத்தியத்வாத் மிருத்யோः உத்விஜதே ஜனः கிருதகிருத்யா பிரதீக்ஷந்தே மிருத்யும் பிரியமிவாதிதிம். அப்படின்னு எந்த பயஹேத்துக்களை கண்டாலும் இவனுக்கு பயமே வராது. உபாயனிஷ்டனாக இந்த மாதிரி இருந்தான்னா, உபாயனிஷ்டனாக இருக்கவனுக்கு எம்பெருமானத்தான் அடைஞ்சுட்டதுனால எந்த விதமான பயமும் இருக்காது. ஏன்னா அபிமதம் கைகூட போகிறது, அபிமதம் இவனுக்கு வரப்போகிறது. அதனால் மிருத்யு பயமே வந்தால் கூட, மரண பயமே வந்தால் கூட, இந்த மரணம் என்ன பண்ண போகிறது? மரணம் வர வரையும் இந்த சரீரத்தை வச்சுன்னு ஓட்டுறோம். மரணம் ஆயிடுச்சுன்னா வைகுண்டத்தில் போய் நிரதிசயமாக கைங்கரியம் பண்ண போகிறோம். அதனால் என்னத்துக்கு மரணத்தை கண்டு இவன் அஞ்ச போகிறான்? அதனால் அபிமத ஆசக்தி, அபிமதம் சீக்கிரம் வரப்போகிறதுன்றதுனால அவன் நாம் பிரீத்தனாக இருக்கணும். முதல் இது என்னதுன்னா விஷயம், நாமும் நமக்கு தஞ்சமில்லை, மற்றவர்களும் நமக்கு தஞ்சமில்லை, அதாவது அரண் இல்லை, எம்பெருமானை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்ற எண்ணம் இருக்கணும். ரெண்டாவது, என்ன மாதிரி பயத்துக்கு உண்டான காரணங்கள்லாம் நம்ம சூழ்ந்து நின்றால் கூட பயப்படாத தன்மை இருக்கணும். காரணம் என்னன்னா, நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுட்டோம், இனிமேட்டு மரணம் வந்ததுன்னா மரணத்தை சந்தோஷமாக எதிர்கொள்ளணும். ஏன்னா அப்போ தான் வைகுண்ட பிராப்தி, நிரதிசயமான நித்திய கைங்கரியம் கிடைக்கும். இங்கே அப்படி இல்லை, ராத்திரியில் கிடைக்காது, பகலில் மாத்திரம்தான் கிடைக்கும். ராத்திரியில் கோவிலே பூட்டிருப்போம், அப்படிலாம் இருக்கு. அதனால் அங்கே இதுக்கப்புறம் மூணாவது எப்படின்னா, அந்த எம்பெருமானை சார்ந்து இருக்கிறதுனால நமக்கு தேற்றமும் வரணும். அதாவது இந்த இடத்துல என்னன்னா, சரி மரணம் வந்ததுன்னா மோட்சத்துக்கு போகிறோம் அப்படின்னு தேறி இருக்கிறது மாத்திரம் இல்லை, எம்பெருமான் நம்ம ஒரு நாளும் கைவிட மாட்டான் அப்படின்னு எம்பெருமான் நாம் பற்றிட்டோமோ இல்லை, அதனால் அந்த விஸ்வாசம், தேற்றம் வரணும். அது எப்படின்னா, அதுக்கு உதாரணம் சீதா பிராட்டி. சீதா பிராட்டி என்ன பண்ணுறா அப்படின்னு சொன்னால், அவளை பற்றி சொல்லியிருக்கு. ராமனை அதாவது காட்டுக்கு போக வேண்டியதாக கொடுத்து, அரசாள வந்த மகாலட்சுமி காட்டுக்கு போக வேண்டியதாக கொடுத்து, வனத்துக்கு வந்த இந்த லக்ஷ்மியாக இருக்கா. காட்டுக்கு போனால் அவள் சிம்மம், புலி, யானை எதை பார்த்தும் அவள் பயப்படாமல் இருந்தாள். ஏன் அப்படின்னா, பக்கத்திலேயே ராமனுடைய தோளை பற்றி இருக்கா. அதனால் அவள் எதை பார்த்தாலும் பயமில்லை. ஏன்னா ராமன் காப்பாற்ற போகிறான், அது என்ன பண்ணிவிடுமோ அப்படின்லாம் பயப்படலை. சுத்தமாக காட்டுக்கு வரேன்னு சொன்னால் துணிஞ்சு வந்தால் அப்படியே ராமனோட சந்தோஷமாக இருந்தாள். ஏன்னா ராமன் தன்னை காப்பாற்ற போகிறதுனால, தான் தன்னை காப்பாற்றிக்க முடியாதனால எதுக்கு அதெல்லாம் கண்டு அஞ்சணும்? நாம் ஒரு முயற்சியும் பண்ணி பிரயோஜனம் இல்லை, நம்மால் அதிலிருந்து காப்பாற்றிக்க முடியாது நம்ம. ரெண்டாவது,
ராமன் காப்பாற்றுறதுக்கு இருக்கான் பக்கத்தில். அதனால் நாம் ஏன் அந்த பயப்படணும்? அவள் பயப்படவே இல்லை. அதான் கஜம் வா வீக்ஷ சிம்மம் வா வியாக்ரம் வாபி வரானனா நாஹாரயதி சந்திராசம் பாஹுராமஸ்ய சம்ஸ்ரிதா. பாஹுராமஸ்ய சம்ஸ்ரிதா, ராமனுடைய பாஹு தோளை பற்றிண்டு இருக்கிறதுனால சம்ஸ்ரிதா, அவ ராமனுடைய தோளை பற்றி இருக்கிறதுனால கஜம் வா யானையும் சிம்மம் வா சிம்மத்தையோ வியாக்ரம் வாபி கஜத்தையோ வீக்ஷா பார்த்து நாஹாரயதி ந ஆஹாரயதி, அவ கொஞ்சம் கூட அஞ்சலை. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்லோகம் சீதையை பற்றி சொல்லும். அசந்தேசாத்து ராமஸ்ய தபசச்ச அனுபாலனாத் நத்வா குர்மி தசக்ரீவா பஸ்ம பஸ்மார்ஹ தேஜசா. அசந்தேசாத்து ராமஸ்ய தபசச்ச அனுபாலனாத் நத்வா குர்மி தசக்ரீவா பஸ்ம பத்மார்ஹ தேஜசா. அதாவது தசக்ரீவனை பார்த்து சொல்கிறா, ஏ தசக்ரீவா பஸ்மார்ஹ, பஸ்மார்ஹ, அதாவது சாம்பலாக்க தகுந்த ராவணனே. ராவணன் என்ன பண்ண போகிறான்? கொஞ்ச காலத்தில் அழுகிட போகிறான். அதனால் அதுக்கு தான் இவன் சாம்பலாக்க தகுந்த ராவணனேன்னு சொல்கிறான். பஸ்மார்க தேஜசா தசக்ரீவா அசந்தேசாத்து ராமஸ்ய தபசச்ச அனுபாலனாத். ராமனுடைய கட்டளை என்ன? ராமனுடைய கட்டளை இல்லை. ஏன்னா ராமன் சீதா பிராட்டி மகா பதிவிரதை. தன்னுடைய பாதிவிரத்தியத்தினால ராவணனை சாம்பலாக்க முடியும் நினச்ச மாத்திரத்தில். ஆனால் அவள் அப்படி பண்ணலை. காரணம் என்னன்னா, ராவனிடத்துலேருந்து இவளுக்கு கட்டளை வரல, நீ ஏன் ராவணனை பஸ்மாக்கிடு அப்படின்னு. நான் ராவணன்லேருந்து உன்னை மீட்டுண்டு போகிறேன்ற மாதிரி அது கட்டளை இல்லை, நீ பண்ணு அவளை பஸ்மாக்கிடு அப்படின்னு. அதனால் அசந்தேசாத்து ராமஸ்ய, ராமனுடைய கட்டளை இல்லை. சந்தேசம்னா அவனுடைய உத்தரவு அந்த மாதிரி. இது அசந்தேசம். அசந்தேசாத் தபசச்ச அனுபாலனாத். தபசச்ச அனுபாலனாத், என்னுடைய ஒருத்தருடைய தபோபலம் இருந்ததுன்னா அந்த தபோபலம் மேலே மேலே தபஸ் பண்ண வளரும். ஆனால் அது மூலமாக எதனா ஒரு காரியத்தை, அந்த தபோபலத்தினால எதனா ஒரு காரியத்தை பண்ணிட்டா, ஒருத்தருக்கு அனுகிரகம் பண்ணி நன்னா பண்ணிட்டாலும் சரி, ஒருத்தரை நிகிரகம் பண்ணி அழித்தாலும் சரி, அதெல்லாம் அந்த தபோபலத்தினால. அப்போ அந்த தபோபலம் குறைஞ்சிடும். எப்படி பேட்ரியில் சார்ஜ் பண்ண வஸ்து அப்புறம் கொஞ்சம் அதை உபயோகப்படுத்திட்டோம்னா சார்ஜ் குறைஞ்சி போகிறது, ரீசார்ஜ் பண்ணணுமோ, அதுபோல் தபஸ் இருக்க பாதிவிருத்திய தபஸு. பாதிவிருத்திய தபஸ்னால இவளால் அது எரிக்க முடியும் அவனை. ஆனால் அந்த தபஸ்னுடைய பலம் குறையும், மறுபடியும் மறுநாள் கூட்டிக்கணும். அந்த தபஸை எப்படி சித்தி அடைஞ்சாலோ, அதாவது தபஸில் சித்தி அடையிறதுன்னா எப்படி அந்த தபஸ் கைவந்த கலையாக இவா எப்படி இது பண்ணுறாளோ அது. அதனால்
தபசச்ச அனுபாலனாத்து. அதை மீறி இப்போ ராவணனை சபிச்சான்னு வச்சுக்கோ, அவளுடைய தப்போபலம் குறைஞ்சி போயிடும். மறுபடியும் அந்த தப்போபலத்தை இன்னும் மேலுக்கு கொண்டு வரணும். முதல்ல ராமனுடைய உத்தரவு இல்லை, அதுக்கடுத்து தபஸையும் காக்கணும், பாதிவிரத்திய தர்மத்தையும் காக்கணும். நத்வா குர்மி தசக்ரீவா பஸ்ம பஸ்மார்க தேஜசா. பஸ்மமாக்க சாம்பலாக்க தகுந்தவன் நீ. அப்படிப்பட்ட ராவணனே, இந்த 2 காரணங்கள்னால நத்வா குர்மி தசக்ரீவா, உன்னை நான் அந்த மாதிரி செய்யலை. சாம்பலாக்கப்பட வேண்டியவனாக இருந்தால் கூட நான் சாம்பலாக செய்யவில்லை அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் இதுலேருந்து என்ன ஆகுது, நாம் சொந்தத்துக்கு ஒரு காரியம் பண்ணக்கூடாது. பெருமாள் எப்படி இட்ட வழக்காக இருக்கணும் அது மாதிரி தான் நாம் பண்ணணும். அதாவது இந்த இடத்துல சொந்தத்துக்கு காரியம் பண்ணக்கூடாதுன்னா ஒன்றுமே பண்ணக்கூடாதுன்னு இல்லை. அதாவது நமக்கு உண்டான காரியத்தை நாம் பண்ணிகிட்டு இருக்கணும். நாம் அதிகப்படியான காரியத்தை நம்ம காக்கிறதுக்காகலாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், அது எம்பெருமானே பண்ணணும். இப்போது சீத்தை விஷயத்தில் பண்ணாலும் இல்லை, சீத்தை மகா பதிவிரதையாக இருக்கக்கூடிய சீத்தைக்கே தபஸ் போயிடுறது உனக்கு அனுகிரகம் பண்ணா. அதனால் அனுகிரகம் பண்ணான்னா எப்படி சீத்தை அனுகிரகம் பண்ணுறா அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நடக்கச்சே அவளும் கலந்துண்டு பண்ணிடுறா. அதனால்தான் தனியவே போய் அவளை சேவித்து அது பண்ணி அர்ச்சனைலாம் பண்ணி காத்தாலே ரிட்டர்ன் கூட வந்துடுறான். சொல்கிறேன், அசந்தேஷாத்து ராமஸ்ய தபச அனுபாலனாத் நத்வா குர்மி தசக்ரீவா பஸ்ம பஸ்மார்க தேஜசா. உன்னை பஸ்மம் ஆக்கணும்னா கூட நான் அந்த மாதிரி பண்ணலை. அதுக்கப்புறம் ராமனுடைய தோளை பற்றின்னு இருக்கிறதுனால இவன் எதையுமே பார்த்து அஞ்சலை, அனாயாசமாக பார்த்துட்டு இருக்கான்றது ஒன்று. அப்புறம் ஏன் இந்த மாதிரி வருத்தப்பட்டு இருக்கா அப்படின்னு சொன்னால் ராமனுடைய நியமனம் இல்லைன்னா அவனை கொளுத்திட முடியும். அதே மாதிரி தன்னுடைய தப்போபலமும் குறையும். அதனால் இந்த தப்போபலத்தை இவனை கொளுத்தி இது பண்ணுறதுக்கு அவள் விரும்பலை. அதோடு கூட பாரதந்திரியம் போயிடும், சொந்த காலில் நின்றுட்டா மாதிரி ஆகிடும். அதனால் நான் ஒன்றை கொல்லலை, சாம்பலாக்கலைன்னு சொன்னத்வா குர்மி. சரைஸ்து சங்குலாங்கிருத்வா லங்காம் பரபலார்தனா மாம் நயேத் யதி காகுஸ்தஹா தத்தஸ்ய சதுஷம் பவேத். சரைஸ்து சங்குலாங்கிருத்வா கிருத்வா லங்காம் பரார்தனா. பொதுவில் ராமனுடைய பானம் சத்ருக்களை அழிக்க வல்லது. அதனால் சரைஸ்து சங்குலாங்கிருத்வா லங்காம் பரபலார்தனா, லங்கையை சத்ருக்களை அழிக்க வல்ல தாசரதி இருக்கானே, அவன் லங்கையை தான் அம்புக்களால் நிறைத்து சரைஸ்து சங்குலாங்கிருத்வா பலத்தை அழிக்கக்கூடிய ஸ்ரீராமன் என்ன பண்ணார், சத்ரு பலத்தை அழிக்க ஸ்ரீராமன் தான் அம்புகளால் நிறைத்து என்னை அழைத்து செல்வாராயகில். சரைஸ்து சங்குலாங்கிருத்வா லங்காம்பரம் மாம் நயேத்து எதி காகுஸ்தா. காகுஸ்தனால் நான் அழிச்சும் போவேன்னா தத்தஸ்ய சதிருஷம் பவேத், அவனுக்கு அதுதான் சதிருஷம். பெண்டாட்டியை காட்டில் யாரோ திருடி போட்டான், ஆனால் ராமன் போய் அவனுக்கு ஒரு தலையை அறுத்தா அறுபடுறது, 2வது தலையை அறுத்தா இன்னொரு தலை முளைச்சிடுறது. இப்படி ஒவ்வொரு தலையை அறுக்க அறுக்க ஒரு தலை முளைச்சுட்டே இருந்தது. அந்த மாதிரிலாம் இது பண்ணி அப்படிப்பட்டவனை இன்னும் நன்னா எழுந்திருக்க முடியாத மரண பரியந்தம் அடித்து பண்ணாதான் அதுதான் ராமனுக்கு பெருமையாக இருக்கும்.
நானே பஸ்மாகிட்டேன்னா இப்போ பொண்டாட்டியை தொலைக்க தான் தொலைச்சான், திருப்பி தேடி போய் கண்டுபிடிச்சி அவளை மீட்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கையில் ஆகலை அப்படின்னு அவனுக்கு பேர் வரும். அது கூடாது. அதனால் அவனுக்கு பெருமைக்கு ஏற்றது என்ன, ராமன் பெரிய வில்லாளி. அவன் நீங்கள் லங்காபுரியை அப்படியே சரமழைகளால் அப்படியே லங்காபுரிக்கு மறுநாள் மத்தியானம் வரையில் மழை பெய்யாத கூட அப்படியே பண்ணிடலாம். அதனால் இப்படி பிராட்டி என்ன பண்ணா, சரைஸ்து சங்குலாங்கிருத்வா லங்காம் பரபலார்த்தனா மாம் நயே தேதி காகுஸ்தா, இப்படி லங்கையை முற்றுகையிட்டு அந்த மாதிரிலாம் சத்ருபலத்தை அழிக்கிற ராமன் அம்புகளால் முற்றுகையிட்டு அதுக்கப்புறம் என்னை அழிச்சுட்டு போனான்னா அதுதான் அவனுக்கு தத்தஸ்ய சதுசம்பவேத் அப்படின்னு சொல்லி பிராட்டி நடத்தி காமிச்சிருக்கிறதுனால நமக்கு என்ன வந்துருமோ அப்படின்னு பயப்படவே வேண்டாம். எல்லாத்தையும் பெருமாள் பார்த்துப்பன் அப்படின்ற துணிவு, தேற்றம், விஸ்வாசம் இருக்கணும். இந்த மாதிரி இருந்தாலும் உபாய நிஷ்டை இருக்குது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். நமக்கு உபாய நிஷ்டை இருக்குதுன்றத தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் 4, 5 நாளைக்கு சேவிப்போம். கவிதார்க்கே சிம்மாய கல்யாண ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்தகுரவே நமः. ஜீவன்ஷோபாதீனிதிவர்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூருஷடதித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம் சேலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.